இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரில் டெய்லி செட்டிங்ஸ் அண்ட் டெய்லி செக்கிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வந்து போங்க. இதில் வந்து ஒன் டைம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிளாக்கர் ஒன் டைம் செட்டிங்ஸ் பார்ட் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக் கிரியேட் பண்ணி இந்த ஒன் டைம் செட்டிங்ஸ்லாம் வந்து முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் போஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து டெய்லி செட்டிங்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் பிளாக்கர் வெப்சைட் வந்து வாங்க. இதில் வந்து பிளாக்கர் பேசிக் 2021 அப்படிங்கிற அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் இல்லாத வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெனு செக்ஷனில் வந்து போய் பார்க்க முடியும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாக் வந்து போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் என்னெல்லாம் வந்து டெய்லி செட்டிங்ஸ் வந்து பண்ணணும், என்னென்ன செக்கிங்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட் SEO செட்டிங். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு போஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டைட்டில் வந்து எப்படி கொடுக்குறீங்க, அந்த டைட்டில் SEO கீவேர்டு வந்து இருக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜில் வந்து ஆல்டர் டெக்ஸ்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் டெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். பிளாக்கரை பொறுத்தவரை கேப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குறீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக்கரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சர்ச் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு ரைட் சைடு வந்து நீங்கள் போஸ்ட் எழுதும்போது ரைட் சைடு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அதில் வந்து கீவேர்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் SEO செட்டிங்ஸில் வந்து வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு வந்து உங்களுடைய போஸ்ட் கண்டென்ட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 100 வார்த்தைக்கு ஒரு கீவேர்டு வந்து ரிப்பீட்டடாக வந்து 100 வார்த்தைக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய இதெல்லாம் SEO செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 7 டைம்ஸ் வரைக்கும் வந்து உங்களுடைய கீவேர்டு வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 100 வார்த்தைக்கு 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பேக்லிங்க். ஸோ உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் வந்து பேக்லிங்க் வந்து செக் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு 7 டேஸ் ஒன்ஸோ அல்லது வந்து ஒரு 20 டேஸ் ஒன்ஸோ இல்லை 1 மந்த்துக்கு ஒன்ஸ், அட்லீஸ்ட் வந்து 1 மந்த்துக்கு ஒன்ஸாக நீங்கள் வந்து இதை செக் பண்ணுங்கள். இது டெய்லி செட்டிங்ஸில் வராது, பட் ஆனால் இது வந்து ரெகுலராக செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால இது நான் டெய்லி செட்டிங்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேக்லிங்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீ பேக்லிங்க் வந்து உங்களுடைய சைட்டுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா வீடியோமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய்ட்டு பேக்லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி செக்கிங். ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது உங்களுடைய கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது, எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு மக்கள் வந்து உங்களுடைய போஸ்ட்டை படித்து எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணி அதுக்கு எங்கேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த டொமைன் அத்தாரிட்டி ப்ளஸ் வந்து பேக்லிங்கை பேஸ் பண்ணி இந்த டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து கூகுளில் வந்து ரேங்கிங் வந்து ஆகும். ஸோ இந்த பிளாக்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SEO மட்டும் முக்கியமானது, இல்லை பேக்லிங்ஸ் வந்து முக்கியமானது, இல்லை டொமைன் அத்தாரிட்டி மட்டும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி சொல்ல முடியாது. ஒரு பிளாக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்கர். ஸோ அந்த ஒரு பிளாக்கர் இருக்குதுன்னா அதில் வந்து SEO இருக்கணும், பேக்லிங்க் இருக்கணும், டொமைன் அத்தாரிட்டி இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே வந்து முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை குறிப்பிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட செட்டிங்ஸை மட்டும் நம்ம வந்து அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்து இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கர் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த டொமைன் அத்தாரிட்டியை நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அண்ட் இது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து HRF டூலே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் வந்து டொமைன் அத்தாரிட்டி செக்கிங் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். நிறைய வெப்சைட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் உங்களுடைய வெப்சைட்டோட URL போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது டொமைன் அத்தாரிட்டி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் டெய்லி போஸ்ட் இண்டெக்ஸிங் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் உண்மையிலேயே கூகுளில் இண்டெக்ஸ் ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு டெய்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கூகுள் நியூஸ் வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு அப்ரூவல் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வித்தின் 2 ஹவர்ஸில் உங்களுடைய போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுளில் இண்டெக்ஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கூகுள் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான வீடியோ எல்லாமே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வேலிட் SEO கீவேர்ட் ஃபார் பிளாக் போஸ்ட். ஸோ ஒரு வேலிட் SEO கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். வேலிட் SEO கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள். ஒரு காம்படிட்டர் சைட்லேருந்து எப்படி வேலிட் SEO கீவேர்டு எடுக்கிறது, நீங்கள் தேடக்கூடிய கீவேர்ட்லேருந்து எந்த கீவேர்டு வந்து வேலிட் SEO கீவேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க். ஒரு போஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து லிங்க் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஜஸ்ட் போயிட்டு இன்டர்னல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நீங்கள் போய் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுடைய அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் வந்து காட்டும். ஸோ இந்த பவுன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து
60க்குள்ள வந்து இருக்கலாம். ஸோ அதிகபட்சம் 70க்குள்ள இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. உங்களுடைய பவுன்ஸ் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. உங்களுடைய யூசரோட எங்கேஜ்மெண்ட்டை பொறுத்து இந்த பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் வந்து காட்டுவாங்க. ஹோம் பேஜ் போனீங்க அப்படின்னா இந்த பவுன்ஸ் ரேட்டு, செஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூசர் அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து காட்டுவாங்க. 40லேருந்து 70க்குள்ள இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் கன்சோல் ரிப்போர்ட். ஸோ இந்த சர்ச் கன்சோல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அந்த அனலிட்டிக்ஸும் டெய்லி வந்து செக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சர்ச் கன்சோல் ரிப்போர்ட்டுமே நீங்கள் வந்து டெய்லி வந்து செக் பண்ணுங்கள். உங்களுடைய பிளாக்கரில் வந்து என்னெல்லாம் வந்து டெக்னிக்கலாக இஷ்யூ இருக்குது, எவ்வளோ யூசர்ஸ் வராங்க, என்னென்ன கீவேர்டை போட்டு தேடி உங்களுடைய பிளாக்கருக்கு வராங்க அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து டெய்லி நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய வெப்சைட் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் ப்ரோக்கன் லிங்க். ஸோ இந்த ப்ரோக்கன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்கன் லிங்க் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து அப்பப்போ வந்து ஒரு 2 days அல்லது 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. உங்களோட வெப்சைட்டில் வந்து யாராவது ப்ரோக்கன் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது அது எந்தெந்த URL இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து காட்டும். ஸோ அந்த URL நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டெலீட் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு ப்ரோக்கன் லிங்க் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பிளாக்கரோட SEO செக்ஷனையும் அதை வந்து பாதிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரோக்கன் லிங்க்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் வந்து டெலீட் வந்து பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யுவர் காம்படிட்டர் சைட் கீவேர்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் வேலிட்டான SEO கீவேர்டு வந்து எப்படி உங்களுடைய காம்படிட்டர் சைட்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் காம்படிட்டர் சைட் அப்படின்னு போடுங்க, இல்லைனா வேலிட் SEO கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கீவேர்டை போட்டு நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் எழுது டெய்லி வந்து போடுங்க. ஸோ டெய்லி வந்து போடுங்க, அப்படி இல்லைனா 2 days ஒன்ஸ் அல்லது 3 days ஒன்ஸ் வந்து போடுங்க. 3 daysக்கு மேலே வந்து டைம் எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக கண்டினியூட்டியாக வந்து போஸ்ட் போகிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை பழகிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் போஸ்ட் ஆன் ரைட் டைம். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ எந்த டைமில் இந்த வீடியோ போனீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து தமிழில் தான் நான் டைட்டில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைமில் பிளாக் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டைமில் நீங்கள் வந்து பிளாக் போஸ்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நான் வந்து பேஸ் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ. உங்களுடைய சைட்டில் எந்த டைமில் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்க, எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எந்த நாள் எந்த நேரத்தில் உங்களுடைய சைட்டுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அதிகமாக வராங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே உங்களுடைய அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் நீங்கள் போய் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் போஸ்ட் வந்து போட முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் போஸ்ட் ஆன் யுவர் ஓன் சோசியல் மீடியா பேஜஸ். ஸோ உங்களுடைய பிளாக்கருக்கு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பேஜஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய சைட்டுக்கு நல்ல ஒரு எங்கேஜ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா ஸோ தாராளமாக ஷேர் பண்ணலாம், ஒன்றும் தப்பு வந்து கிடையாது. இந்த குட் எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸில் வந்து வராரு அப்படின்னா ஒரு மல்டிபிள் பேஜஸ் வந்து பார்க்குறது, அதிக நேரம் வந்து ஸ்டே பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எங்கேஜ்மெண்ட் உங்களுடைய சோசியல் மீடியா பேஜஸில் ஷேர் பண்ணுறது மூலிமா கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணுறது தப்பே வந்து கிடையாது. அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆக்ஷன்ஸ் CTR வேல்யூ. ஸோ உங்களுடைய ஆக்ஷன்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் நீங்கள் வந்து எப்படி வருதுன்னு பார்க்குறீங்களா, அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய CTR வேல்யூ நீங்கள் வந்து பாருங்கள். இந்த CTR வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் வந்து 5 வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து 15 வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து வேலிட்டான கிளிக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த CTR பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ நல்ல ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய சைட்டுக்கு வந்து இந்த CTR பற்றி நீங்கள் வந்து எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. பட் ஆனால் டெய்லி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் பேஜ் வியூஸ். ஸோ உங்களுடைய சைட்டுக்கு வந்து எவ்வளோ பேஜ் வியூஸ் வருது டெய்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஆக்ஷன்ஸ் ஏர்னிங்ஸை பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 1000 பேஜ் வியூஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓரளவுக்கு வந்து டாலர்ஸ் கணக்கில் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் எந்த அளவுக்கு உங்களுடைய பேஜ் வியூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அதுக்குண்டான மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஜ் வியூஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ட்ராஃபிக் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நான் நிறைய வீடியோ நான் சேனலில் வந்து போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி செட்டிங்ஸ் வந்து பண்ணுறது. இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக வந்து செக் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய சைட்டை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ட்ராஃபிக்கை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.